சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சது குறித்து மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில அவர் அதிமுக மோதல் தொடர்பா பேசிய விவகாரம் பெரிய அளவுல கவனம் பெற்றிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்னைக்கு சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தோட மேல விவாதம் நடந்துச்சு. சபாநாயகரை பதவி நீக்கம் கோரி தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு ஆர்.பி. உதயகுமார். 35க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எழுந்து நின்றதால தீர்மானம் விவாதத்துக்கு ஏற்பட்டிருந்துச்சு. இந்த விவகாரத்துல சபாநாயகர் பலமுறை ஒரு தலைப்பட்சமா செயல்படுறாருன்னு, நாங்க வெளிநடப்பு செய்யும் போது சபாநாயகர் அப்பாவும் எங்களை பார்த்து நகைக்கிறாரு, போங்க போங்க அப்படின்னு கிண்டல் செய்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. இந்த வாக்கெடுப்புல சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு. 2 முறை நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பு தோல்வியில முடிஞ்சிருக்க நிலையில டிவிஷன் முறையிலையும் மறுபடியும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் 2லையுமே தீர்மானம் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மேல முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதுல சபாநாயகர் அப்பாவு ஜனநாயக நடவடிக்கையில மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்னும், மற்றவர்கள் மனம் வருந்தாத வகையில தன்னுடைய நடவடிக்கைகளை அமைச்சு கொண்டவர், நேர்மையான கருத்துக்களை ஆணித்தரமா எடுத்து கூறக்கூடியவர், கனிவானவர், அதே நேரத்துல கண்டிப்பானவருமே கூட. இந்த 2மே பேரவைக்கு தேவை அப்படின்றத நீங்க ஏற்றுக்குவீங்கன்னும், இந்த 2ம் இல்லை அப்படின்னா பேரவை கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடும் இருக்காது அப்படின்னும், எதிர்கட்சி உறுப்பினர்கள் மேல பற்றோடு செயல்படுறவர் தான் பேரவை தலைவர் அப்பாவு அப்படின்னும், அதிமுக ஆட்சியில சபாநாயகர் நடந்து கொண்டது மாதிரி தற்போதைய பேரவை தலைவர் அப்பாவும் நடந்து கொள்றதில்ல அப்படின்னும், அரசு மேல குற்றம் குறை சொல்ல முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னோட தலையீடோ இல்லை அமைச்சர்களோட தலையீடோ இல்லாத வகையில தான் சபாநாயகர் அப்பாவு செயல்படுறாரு. இந்த அரசோட மேல குற்றம் சொல்ல முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணுமா? உள்கட்சிக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பத்தால அதை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு தீர்மானமா அப்படின்னு சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை நிகழ்த்தி இருக்காரு. செங்கோட்டையன் பேரை குறிப்பிடாம ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே சமீப காலமா ஒரு உரசல் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. 2 பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தையும் சுத்தமாகவே நின்றுச்சு. ஆனா இந்த முருகல் நிலை தேவையற்றது. தலைவர்களே இப்படி உள்கட்சி பிரச்சனைகளை பொதுவெளியில விவாதிக்கப்படுற அளவுக்கு நடந்து கொள்ள வேணுமா அப்படின்னு எடப்பாடி மற்றும் செங்கோட்டையன் கிட்ட சீனியர்கள் பேசியிருக்காங்க. இதை செங்கோட்டையன் உணர்ந்துகிட்டாலுமே கூட எடப்பாடி உணர்ந்த மாதிரி தெரியல. இந்த நிலையில கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் 82 பேரோட காணொளி காட்சி வழியா ஆலோசனை நடத்தினாரு. இதுல செங்கோட்டையன் கலந்துகிட்டாரு. ஆலோசனை கூட்டத்துல பலர்கிட்ட பேசின எடப்பாடி ஆனா செங்கோட்டையன் கிட்ட எதுவுமே பேசல. ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கிட்டுமே எடப்பாடி பேசியது போல செங்கோட்டையன் கிட்டையுமே எடப்பாடி விவாதிச்சிருந்தா செங்கோட்டையன் கொஞ்சம் கூலாகி இருப்பாரு. எடப்பாடி தான் கிட்ட பேசுவாருன்னும், பேசினா சகஜமா பேசணும்னு, கொங்கு மண்டல குறிப்பா ஈரோடு மாவட்ட அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சிருந்தாரு செங்கோட்டையன். ஆனா எடப்பாடி அவர்கிட்ட பேசாதது மறுபடியுமே செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இடையிலே நிலவக்கூடிய இந்த விலகல் அதிகரிக்கும் அப்படின்றது, இந்த விலகலை அதிகரிக்குன்ற மாதிரியான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.